வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான சம்பவம் வந்து நம்முடைய மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில் குணா அப்படின்ற ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதியினுடைய எம்பி யார் அப்படின்னா ஜோதிராதித்ய சிந்தியா. ரொம்ப அழகான ஆள் அவர். அவங்க வந்து அவருடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா குவாலியர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த வழியில் வந்தவர் அவர் வந்து நேற்று வந்து அவர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து காரில் போகும்போது 124 டிகிரி வெயில் அடித்தா கூட, பயங்கரமான ஹீட்டாக இருந்தால் கூட அவர் ஏசியெல்லாம் போட மாட்டாராம். அதுக்கு பதிலாக என்ன வச்சுருப்பாராம், ஒரு பையில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வச்சுருப்பாராம். அந்த வெங்காயம் என்ன பண்ணுமா, எவ்வளோ பெரிய ஹீட்டாக இருந்தாலும் அந்த ஹீட்டை வந்து அப்படியே வந்து அப்படி சில்லுன்னு ஆகிரும், உடம்பு வந்து பயங்கர சில்லுன்னு ஆகிருமா அப்படின்ற வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் வந்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் வேறு இப்படி பேசியிருக்காரு. என்ன சொல்கிறது, நம்ம அப்போ இருக்கிற நம்மளாம் ஏசி, ஒவ்வொரு வீட்டில் ஏசி போட்டு வச்சுருக்காங்க, எல்லா இடத்துலையும் வெங்காயத்தை வாங்கி வச்சிட வேண்டியதானே. என்ன பண்ணுறது, மத்திய பாஜக அரசனுடைய ஒன்றிய அமைச்சராக இருக்கவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு அப்படின்னா, டாக்டர் வந்து இதுக்கு விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து ஒரு விளக்கத்தை வந்து இது வரைக்கும் நாங்கள் கேட்டதில்லை, வெங்காயத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மத்திய அமைச்சராக இருக்கவர், அதுவும் அவர் படித்தது எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் வந்து ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, ஸ்டான்போர்டு, அப்புறம் வந்து ஆக்ஸ்போர்டு, அங்கே படித்த பையன் அவர் வந்து எப்படி ஒரு வழிகாட்டுதலை வந்து பொதுமக்களுக்கு சொல்கிறாருன்றது நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிது, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. மற்ற நாடுகளில் இருக்கவங்க இதை கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க, நம்ம ஒன்றிய அமைச்சரை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க. இந்தியாவில் என்னடா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து அமைச்சராக இருந்தார், செல்லூர் ராஜன் ஒருத்தர் அமைச்சராக இருந்தார்ல ஏடிஎம்கேபில், அவர் என்ன பண்ணார் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து இதில் வைகை டேமில் வந்து தண்ணி சூடாகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, போய் தெர்மோக்கோலை போய் வச்சார்ல. நம்ம நாட்டிலையும், நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரியான ஒரு அறிவுஜீவிகள் இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே மத்திய பிரதேசத்தில் இப்படி ஒரு அறிவுஜீவி வந்து, அது ஒன்றிய அமைச்சர்களுடைய ஒரு மெத்த படித்த மேதாவி வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து ஜீரணிக்கவே. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து அவங்க அப்பா வந்து மாதவராவ் சிந்தியா, அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் காலங்காலமாக காங்கிரஸில் இருந்தவர். 2001 வந்து அவர் வந்து அகால மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து எம்எல்ஏ ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து எம்பி ஆகி சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்காரு காங்கிரஸ் பீரியடில். 2020 என்ன பண்ணுறாரு, அப்போ வந்து மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையில் வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆகிட்டார். 3 மாதத்தில் எனக்கு அந்த போஸ்டிங்கை கொடுங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சி சண்டை போட்டிருக்காரு. தலைமை வந்து ஒத்துக்கல, காங்கிரஸ் தலைமை. அதனால் என்ன பண்ணுறாரு, கட்சியை 2ஆக உடைச்சி நேராக போய் பிஜேபியில் ஐக்கியமாயிட்டார். கட்சியை உடைச்சதுன்னா என்னது, பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுச்சு. பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே அவருக்கு பரிசாக வந்து ஒன்றிய அமைச்சர் பரிசை வந்து கொடுத்தாங்க. இப்போயும் வந்து அவர் வந்து ஒன்றிய அமைச்சராக தான் இருக்கார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து இந்த கூத்துகள் வந்து ரொம்ப சகஜமாக நடக்குது. அதாவது படித்தவங்களே வந்து இப்படி பேசும்போது நம்ம வேறு என்ன சொல்ல முடியும்.